अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन। अल्लाह जल्ल ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹதீஸ் ஷரீஃபிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி பதிவாயிருக்கிறது. அபூதாவுதில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மர்ரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அனா அத்தியனு ஹாயிதன் லி அன வ உம்மி. நானும் என் தாயாரும் எங்களுடைய ஓலை குடிசை வீட்டை சரி பண்ணி கொண்டிருந்தோம். அது உழுகிற மாதிரி இருந்துச்சு. குச்சியால் செய்யப்பட்ட வீடு. மூங்கில் குச்சி இருக்குல்ல, அந்த மாதிரி குச்சி, மூங்கில் குச்சியெல்லாம் வரிசையாக அடுக்கி, அதுதான் செவுரு. அதுக்கு மேலே ஓலை, பேரிச்ச மரத்துடைய ஓலை, நம்ம ஊரில் பனை ஓலை இருக்கும்ல, அந்த மாதிரி வட்ட வட்டமாக பேரிச்ச மரத்து ஓலை, அதை அடுக்கி பனை ஓலை வீடு பார்த்துருக்கீங்களா? தென்னை ஓலை வீடு பார்த்துருக்கோம். அது மாதிரி பனை ஓலை வீடு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பேரிச்சம்பழத்து மேலே ஓலைகளே அதுக்கு மேலே போட்டாங்க. அது குச்சிலாம் முறிஞ்சு போய் பழசா போய் உடஞ்சி உழுகிற மாதிரி இருந்திருக்கு. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அதை சரி பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியிருந்து ஆள்லாம் கூப்பிடல, இந்த ரெண்டு பேரும் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஃபகால மா ஹாதா யா அப்துல்லா, அப்துல்லா என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் ஷையுன் அஸ்லஹு, உழுகிற மாதிரி இருந்துச்சு யா ரசூலுல்லாஹ், சரி பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. ஃபகால அல் அம்ரு அஸ்ரஉ மின் ஸாலிக், அதை விட கிட்ட மௌத் இருக்குப்பா, மௌத் அதை விட கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல் அம்ரு அஸ்ரஉ மின் ஸாலிக், இதை விட அருகில் மரணம் இருக்கிறது, இதை விட விரைவில் மரணம் இருக்கிறது. இதை விட இது விழுந்துரும், விட்டா ஒரு வாரத்தை 10 நாள் கீழே விழுந்துருமோ, அதை விட கிட்ட மௌத்து இருக்கு. சிந்தனை அதன் பக்கம் கொண்டு போ. உன் வீட்டை சரி பண்ணணும், நாட்டை சரி பண்ணணும், காட்டை சரி பண்ணணும், பண்டமா சரி பண்ணணும். இதுலயே உன் கால நேரங்களை சரி பண்ண, கல்பை சரி பண்ண பாருங்கிறாங்க சொல்லுதான். ஏன்னா அங்க போய் இந்த வீடு கூட வராது, கல்பை சலீம் தான் கூட வரும். ஷிர்கு குஃப்ரை விட்டு தூய்மையான கல்பு தான் கூட வரும். அல் அம்ரு அஸ்ரஅ மின் ஸாலிக், குறைச்சு வைக்குது. அப்படின்னு நம்ம வீடு கட்டக்கூடாதா? வீடு கட்டி குடியேறதுக்கு முன்னாடி போயிட்டா அப்படின்னு நம்ம வியாபாரம் செய்யக்கூடாதா? தொழில் செய்யக்கூடாதா? உத்தியோகம் செய்யக்கூடாதா? அல் அம்ரு அஸ்ரஅ மின் ஸாலிக், உன் காரியம் இதை விட விரைவில் இருக்கிறது. இதுக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு கூட ஒரு வாரம் டைம் இருக்கும், 10 நாள் டைம் இருக்கும், உனக்கு டைம் கிடையாது. வீட்டை சரி பண்ணுவதை விட்டு உன் கல்பை சரி பண்ணு அப்படின்ட்டா. செயல்கள் நடைபெறட்டும். எப்படி நீ வீட்டை குடியிருப்பதற்கு தயார் செய்கிறாயோ அது மாதிரி அங்க போய் குடியிருக்க தயார் செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயலை விட்டு விட்டு விலக சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே உத்தரவு போட்டிருக்கலாம், யாரும் வீடு கட்டாங்கன்னா மரத்தடியில எல்லாம் வச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம்ல. தன் மனைவிமார்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க, 10 மனைவிகளுக்கும் 10 வீடு கட்டி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடு கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம், உத்தரவு போடல. என்ன ஞாபகப்படுத்துறாங்க? நீ வீட்டை சரி பண்ணுகிற அதே நேரத்தில் உன் கல்வியும் சரி பண்ணிக்கிட்டே இரு.
அதாவது உன் செயல்கள் உன்னை அல்லாஹ்வின் சிந்தனை விட்டும் தடுக்க வேண்டாம். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. ஞாபகப்படுத்துறாங்க அவர்களுக்கு. அவங்க சொல்லும் போது இனிமேல் வீட்டை சரி பண்ணாதப்பா அப்படி சொல்லல. அல்-அம்ரு அஸ்ரஅ மின் ஸாலிக எல்லாத்தையும் உள்ள அடக்கிட்டாங்க. வீட்டை சரி பண்ணு, நிஸ்பத் குவத்தை பாரு. வீட்டை சரி பண்ணுகிற பொழுது யாரெல்லாம் நீ தான் தூக்கி மேல வச்ச, இது தூக்குற குவத்து எனக்கு சொந்தம் இல்லையா ரப்பே, நீ தானே ரப்பை தூக்கி வச்ச, நான் தூக்க முடியாதுன்னு பார்த்தோன்னு சொன்னா திக்ருக்கு திக்ருமாச்சு, வேலைக்கு வேலையுமாச்சு. 2 in 1 ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம ஷேகமாருக்கு நம்ம அர்ப்பணம் ஆகணும். இல்லைன்னா இந்த ஹதீஸை எப்படிதான் விளக்க சொல்லுவீங்க? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு ஓலை குடிச்சு சரி பண்ண வேணாம்டா, இப்போ நம்ம மாடி வீடு கட்டக்கூடாது. நம்ம இன்னைக்கு அழகழகாக வளைச்சி வச்சு வீட்டுக்கு மாடி வீடு கட்டி கேட்லாம் போட்டு அவன் மனைவி மக்களை கூட்டு போய் மரத்துலடி தான் உட்காந்துக்கணும். அப்படியே அர்த்தம் வைக்கிறது இந்த ஹதீஸுக்கு. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்க தெரியாமல் முழிப்போம். இப்போ என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வீடு கட்டுங்கள், மௌலாவோட சேர்ந்து கட்டுங்கள். அந்த நேரம் கூட வீட்டு கட்டுறதுக்கு நேரம் போகாதீங்க. இது மௌலாவை திக்ர் செய்யறதுக்கு உண்டான நேரம். அல்லாஹ்வுடைய திக்ரை விதவிதமா செய்யணும் இருக்காங்க. அல்லாஹ் விதவிதமா வேலைகளை வச்சான் நமக்கு. பை தொழுகை என்று அல்லாஹ் எப்படி ஆகியிருக்கலாம்? ஒரே நிலையில் காஃபிர்களை பார்த்தீங்க, அவன் கோவிலில் போய் எல்லாம் அப்படி கையை கும்பிட்டு நின்றுக்கிட்டே இருப்பான். ருக்கு கிடையாது, சஜிதா கிடையாது, எதுவுமே இல்லை, நின்றுக்கிட்டே இருப்பான். கிறிஸ்துவர்கள் மண்டி போட்டு உட்காந்து வணக்கம் செய்வாங்க. சர்ச்சுகளில் மண்டி விட்டு மணிக்கணக்கில் முட்டுக்கால் வழியே வந்துடும். இப்போ அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு அமலையும் வித்தியாசமாக செய்யும், உற்சாகமாக இருக்கும். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே பாடம் நடத்திட்டு இருந்தோம். பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். முக்கியமான ஹிதாயத்து நம்ம பாடம் தான், ஒரே பாடம் நடத்தினா போர் அடிச்சு போயிடும். நல்ல டிஃப்ரெண்ட்டாக காலையிலேருந்து கணக்கு பாடமே எடுத்த வாத்தியார் காலையிலேருந்து 8 பீரியடு கணக்கு பீரியடு தான். அவர் வந்த மனுஷன் போகவே இல்லை. சாயந்தரம் 4 மணிக்கும் பசங்க அடுத்த நாள் யாரும் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. அதனால் காலையில் ஒரு பீரியடு, 8 to 9 ஒரு கணக்கு வாத்தியார், 9 to 10 அறிவியல் டீச்சர் அம்மா வர்றாங்க, 10 to 11 அப்புறம் ஹிந்தி கிளாஸ், அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ், அப்புறம் தமிழ் கிளாஸ். 8 பீரியடு 8 கிளாஸ் போட்டோன்னா உற்சாகமாக பசங்க படிப்பாங்க. அப்போ அமல்களில் நம்ம உற்சாகமாக நினைக்கணும். அல்லாவை நினைப்பதில் சடைவடைந்து விடக்கூடாது. வலா தனியா ஃபீ திக்ரி, நீங்கள் என்னுடைய திக்ரிலே சடைவடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்ல பாருங்க. யாரு சொல்றான்? வலா தனியா. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலா தனியா ஃபீ திக்ரி, என் திக்ரிலே நீங்கள் சடைவு அடைந்து விட வேண்டாம், இடைவெளி விட வேண்டாம். தனியாக இப்படி அர்த்தம் இருக்கு. சடைவடைந்து நிறுத்தி விட வேண்டாம், திக்ர் செய்து கொண்டே இருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அம்சான் பை ஃபிரௌன்ட்ட. மூசா என் கூட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அம்சா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. ஏன் தனியாக இப்போ பயமாக இருக்குண்ணா? வழியில் பூச்சி பட்டுலாம் இருக்கும், 2 பேர் போனால் ஒருத்தர் அடிக்கலாம், நாய் குலைக்கும், 2 பேர் போனால் ஒருத்தர் போனால் 2 பேரும் குலைக்காது, 2 பேர், அதனால 2 பேர் அமிச்சு எல்லாம் அப்படி கேட்டாங்க. அரசில் மைய அஹி, அரசில் மை ஹாரூன் அஹி சுஜூது பி அஸ்ரி கை நுஸப்பிஹுக கஸீரன் வ நذ்குரக கஸீரா. 2 பேர் பீர்பாயில் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ் ஞாபகப்படுத்திக்க வசதியாக இருக்கும். எப்பயும் பயணங்களை ஒருத்தர் போனால் என்னத்தப்பட்டு நம்ம மறந்துடும், தூங்கிடுவோம், வேற சிந்தனை இருப்போம். 2 பேர் போனால் இவர் அல்லாஹ் அவருக்கு ஞாபகப்படுத்துவார், அவர் அல்லாஹ் இவருக்கு ஞாபகப்படுத்துவார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஷூது செஞ்சீங்களா, இங்கே ஷூது செஞ்சீங்களா, இங்கே மௌலாவை பார்த்தீங்களா, இங்கே மௌலாவை பார்த்தீங்களா என்று ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். அதற்காக வேண்டி எனக்கு 2 பேரை கூட அனுப்பலான்னு கேட்டாங்க. இப்ப அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட அனுப்பிச்சிட்டான். கேட்ட நோக்கம் புனிதமான நோக்கமா இருந்துச்சு. யாரில் நான் செருப்பு கடை வச்சிருக்கிறேன், மாத்துக்கு 100 வேணும், தம்பி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா நான் 1 2 போகும்போது மாத்துக்கு ஆள் வேணும், அதுக்காக 100 கூட வரல, அப்படி கேட்கல பாருங்க. 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்காக இன்னொரு துணையை கூட அல்லான்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வை தனியா ஞாபகம் செய்யறதை விட இன்னொருத்தர் சேர்ந்து செய்து பாருங்க, அடாடாடாடாடா நேரம் போறதே தெரியாது. வெளியில வாழ்க்கை இடத்துல சில நேரம் நானும் எங்க வீட்டுக்காரன் உட்காந்துக்குவோம்,
அல்லாஹ் ஞாபகம் செய்வோம். நான் ஒன்று சொல்ல அவங்க அல்லா இப்படிலாம் நமக்கு சந்தோஷப்படுத்துறான், இப்படிலாம் அல்லா கொடுத்தானே, இப்படிலாம் அல்லா நேம செய்கிறானே, இப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கானே அவங்க சொல்ல நாம ஒன்று சொல்லி இது ரொம்ப நேரம் ஆயிரும் இதுலேயே, மணிக்கணக்கில். சரி, பீர்பாயில் ஃபோனில் பேசுவாங்க, ஃபோன் வச்சுட்டேன் ரொம்ப நேரம் ஆச்சு, வச்சுட்டேன் எடுத்து பார்த்தா 1.5 மணி நேரம் ஆயிருக்கும், நேரம் போனே தெரியாது. அல்லாஹ் பற்றி பேசுகிற பொழுது, அல்லாஹ் பற்றி பேசுகிற ஜீவலங்களா. அப்புறம் இந்த ஹதீஸை ஷேகமார்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தோடு சேர்ந்து பார்த்தா தான் விளங்கும். இல்லைன்னா பெருமாள் வீடு கட்ட வேணான்னு எங்கே சொன்னாங்க? வீடே கட்ட வேணான்னு பெருமாள் சொல்லவே இல்லையே அவங்கள்ட்ட. ஏப்பா தேவையான வீடு கட்டுற அப்படின்னு. அல்லமுரு அசுர மௌத்த ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா நீ கட்டுகிற செயல்களில் மௌலாவை சிந்தனையை கொண்டு வந்துரு. திக்ர் செய் மௌலாவை. குறைஞ்சபட்ச ரப்பே இதுக்கு நீ தான் தௌஃபீக் செஞ்சு, இது உன்னுடைய ஃபஸல் ரப்பே, இது நீ போட்ட பிச்சை ரப்பே, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, ஏன் சொத்து இல்லை ரப்பே, இதுக்கு நான் தகுதியற்றவன் ரப்பே, நீ தான் அல்லாஹ் கொடுத்த. யாரெல்லாம் இந்த வீட்டை நீ கொடுத்த, இந்த வீட்டு ஹைரோஷர் உன் கையில் இருக்குது அல்லா என்று அல்லாஹ் பக்கம் ருஜுவானீங்க மில்கியத்தில், அதுவும் அல்லாவுடைய திக்ர் தான். அல்லது செயல் செய்கிற பொழுது தூக்கி வைக்கிறீங்க, குச்சியை தூக்கி வைக்கிறீங்க, குச்சி வீடு தான் அது, அதில் ஓலை போடுறீங்க, செங்கல் தூக்கி வைக்கிறீங்க, மோலா உன்னுடைய கூவத்தை கொண்டு எடுத்து வச்சேன். கடைக்கு போகிறீங்க, போக வேணாம் அர்த்தம் இல்லை, சாமான் வாங்க வேணாம்னு சொல்ல அல்லா தஆலா, வாங்குங்க. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை விட தடுக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் போய் சாமான் வாங்கினீங்களே, யார் யார் சாமான் வாங்கும்போது மோலா இந்த சாமான் எடுத்து கொடுக்குறது நீ தான் கொடுக்க வச்ச, காசு கொடுக்குறது நீ தான் கொடுக்க வச்ச, வாங்கும் போது நீ தான் வாங்க வச்சேன்னு யார் பார்த்தீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எதாவது சாமான் வாங்க போயிருப்பீங்க கடைக்கு, ஷூ செஞ்சீங்களா? நீங்கள் வாங்கிங்களா? சாமான் வாங்கும்போது ஷூ செஞ்சீங்களா? இல்லை. எஜமான் தாங்க செஞ்சீங்களா? நாளை எதுவும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். தாங்க செஞ்சீங்களா? டெய்லி கடைக்கு போகிறோம், ஏதோ ஒன்று வாங்க தானே போகிறோம். பால் வாங்க போகிறோம், மளிகை ஜாமான் காய்கறி வாங்க போகிறோம், செய்யலாம். அல்லது காய்கறி வாங்க போகிறோம், மளிகை ஜாமான் வாங்க போகிறோம், டிமார்ட் போகிறோம், எதையோ ஒன்று வாங்க போது தானே செய்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுடைய வியாபாரங்கள், அவருடைய கொடுக்கல் வாங்கல் எதுவுமே அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவனை தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ரப்பே நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகிற, வண்டி என்னை கூட்டிகிட்டு போகல, நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள். அந்த வண்டியிலேருந்து திரும்பி வருகிறதெல்லாம் ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க, அல்லா ருஜுவாயிருங்க. திரும்ப வர வரைக்கும் 24 மணி இருந்தால் அது சவாப், அது மேல் மிச்சமானது. ஒரு நிமிஷம் ருஜுவானாலும் அந்த சவாப் அல்லாஹ் கொடுத்துட்றான். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அல்லாஹ் சிந்தனை பண்ணிட்டாலும் வளைஞ்சுங்களா, அந்த வண்டி திரும்ப வந்து நீங்கள் நிப்பாட்டுற வரைக்கும் அல்லாஹ் அந்த நன்மை கொடுத்துட்டே இருக்கான். அல்லாஹ் பிஸ்மில்லான்னு ஒரு கவலை வாயில வச்சுட்டீங்க, கடைசி வரைக்கும் ஒவ்வொரு காலத்தும் பிஸ்மில்லா சொல்லாவிட்டாலும் கடைசி வரைக்கும் அல்லாஹ் நன்மை கொடுத்துட்றான் பாருங்க உங்களுக்கு. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது மோலா நீ தான் இந்த கூவத்தை கொடுத்த, உன் கூவத்தை கொண்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன், இந்த கை திரும்புறது உன் கூவத்தை கொண்டு, கால் உதைக்கிறது உன் கூவத்தை கொண்டு, ஸ்டார்ட் பண்ண வச்சது நீ தான் மோலா அப்படின்னு ஒரு ஷூ செஞ்சுருங்க. இப்போ காய்கறி கடைக்கு போயாச்சு, வண்டி விட்டு இறங்கி காய்கறி பார்த்தீங்க, லா மௌஜூத இல்லல்லா, எல்லா காய்கறியிலும் மௌஜூதா இருப்பவன் யாரும் இல்லை இல்லை அப்படின்னு பார்த்துருங்க. எல்லா காய்கறியுமே ரஹமத்தா போயிடும். அதை யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வாங்கினாங்களோ அவங்க வீட்டுக்கு ரஹமத்து போய் சேர்ந்து ஈஸியாக. நீங்க ஒரு 6 லட்சம் ஷூது செய்றீங்க, இந்த காய்கறி கடைக்குள்ள ஆயிரக்கணக்கான மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறான். இந்த அத்தனையிலும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை இல்லை, இந்த அத்தனையிலும் மௌஜூதா இருப்பவன் யாரும் இல்லை, இந்த அத்தனையிலும் அத்தனையும் ஜாஹிரா இருப்பவன் யாரும் இல்லை. இந்த வெண்டைக்காய் என்ற மதுஹரிலே முசுஹிராக இருந்து ஜாஹிரா இருந்து அந்த வெண்டைக்காயை காட்டிக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. வெண்டைக்காய் அல்லாஹ் கட்டுது, அல்லாஹ் வெண்டைக்காய் கட்டுறானா? என்ன பை, வெண்டைக்காய் அல்லாவை காட்டுதா, அல்லாஹ் வெண்டைக்காவை காட்டுறானா? சொல்ல மாட்டோம். கத்திரிக்காய் அல்லாவை காட்டுதா, அல்லாஹ் கத்திரிக்காய் காட்டுறானா? இது பிளாஸ்டிக் சேர், இதுவும் பிளாஸ்டிக் சேர். இந்த சேர் பிளாஸ்டிக்கை காட்டுதா, பிளாஸ்டிக் சேரை காட்டுதா? ரெண்டுமே கரெக்டு தான். அல்லாஹ் தஆலாவுடைய உஜூது கொண்டு தான் இந்த சேர் வெளியே தெரியுது. உஜூது இல்லைன்னா சேர் வெளியே தெரியாது.
பிளாஸ்டிக் தான் இந்த சேரை காட்டுது. பிளாஸ்டிக்கை எடுத்துட்டா சேர் காண போயிடும். அப்ப சேரை காட்டியது எது? பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் எதற்கு எதோ தெரிஞ்சுக்கிட்டோம்? சேரை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சேரை ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த பிளாஸ்டிக்கை தெரிந்து கொள்வதற்கு வேற ஒன்று ஸ்டூல் வேணும், இல்லை கதவு வேணும், பிளாஸ்டிக் கதவு, ஏதோ ஒரு சூரத்து தான் வெளியாக முடியும். ஒரு சூரத்து இல்லாமல் அது வெளியே வர முடியாது இல்ல. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவோ நம்ம வெளியில ஜாஹிர் ஆக வேண்டும். என்ன வேணும்? அல்லாஹ்வுக்கு ஒரு மஸ்ஹர் வேணும். அப்ப இது கோடிக்கணக்கான சிருஷ்டிகளும் அல்லாஹ்வுடைய மஸ்ஹர். அது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை வெளியே காட்டக்கூடிய மஸ்ஹர். பாய், ஒரு எறும்பும் அல்லாஹ்வுடைய மஸ்ஹர் தான். ஒரு சித்தெரும்பு, இத்தனூன்னு எறும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஹயாத் இருக்கா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய உஜூதுடைய மஸ்ஹராகவும் அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய மஸ்ஹராகவும் இருக்கு. சொன்ன எந்த வஸ்து நான் வீணா படிக்கல, எல்லாமே என் சிஃபாத்துகளுடைய மஸ்ஹரா படிச்சிருக்கேன். ஆயிடுச்சுன்னா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா நீ எதையுமே வீணா படைக்கல. இந்த மொத்த வானபூமி படைச்ச ஒன்னொன்னுலயும் உனக்கு படிப்பின் இருக்கு. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்-நஹாரி ஆயாத்துல் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ. அனைத்து கோடி சிருஷ்டிகள், அல்லாஹ் படைத்த இந்த கோடான கோடி சிருஷ்டிகள் அறிவுடையவர்களுக்கு, அறிவுடையனா இல்ம ஹகீகத்தை இல்ம ஹிக்மத்தை உடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அவர்கள் யார்? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனுபி, நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் மௌலா ஷூ செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வின் நினைவிலே இருப்பார்கள். وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, வானபூமியுடைய خلقல தஃபக்குர் செய்வார்கள். என்ன மௌலா நீதான் خلق செய்ற. خلق மானா என்ன பை? خلقன அர்த்தம் என்ன? ظهر. خلق படைத்தான், படைத்தான் தஜல்லா, அல்லாஹ் தன் உஜூதை கொண்டு இந்த சூரத்தில் வெளியானான். அவன்தான் இந்த கோடிக்கணக்கான சூரத்துகளின் உருவத்திலே வெளியாகி இருக்கிறான். خلقنا تجلى خلقنا ظهر ظهر بصور الاكوان هو الظاهر என்றான் அல்லாஹ் தஆலா. அவன் ஒருவன் தான் வெளிப்பட்டிருப்பவன். அவன் ஒருவன் தான் வெளிப்பட்டிருப்பவன் அல்லாஹ் மறைக்காம சொல்றான். இதுல பேர் மறைக்கிறதுக்கு என்னையா இருக்குது? அல்லாஹ் மௌஜூத் என்பதை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மறைச்சு பேசுற ரகசியம் கிடையாது. அல்லாஹ் மௌஜூதுங்கிறத வெளிப்படுத்த மறைக்கணுமா? நீங்க உலகம் எல்லாம் போய் சொல்லு, இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. கோடிக்கணக்கான சிருஷ்டிகளின் சூரத்திலே வெளியாகி இருப்பவன் யாரும் இல்லை. கோடிக்கணக்கான சிருஷ்டிகளுடைய சூரத்திலே முத்தஜல்லியா இருப்பவன் யாரும் இல்லை. கோடிக்கணக்கான சூரியத்துடைய சிருஷ்டியின் சூரத்தை தாங்கி தன் உஜூதை கொண்டு சுமந்து கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், என் உஜூதை கொண்டு இந்த கோடிக்கணக்கான சூரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இது பிளாஸ்டிக் பேனா, பேனா கொடுங்க. இது பிளாஸ்டிக் பேனா. இந்த பேனாவை இந்த பிளாஸ்டிக் சுமந்து கொண்டிருக்கிறது. ஹமல்னாஹும் அல்லாஹ் தஆலா வஹுவ ஸாஹிருன்னு சொல்லிட்டா மறைக்கவே இல்லை அல்லாஹ் தஆலா. அவன் மறைக்காத நீ என்னையா சோப்பு போட்டு மறைக்கிற, திரை போட்டு? அல்லாஹ்வுக்கு திரையா? அவனை விட பெரிய வஸ்து ஒன்று இல்லை என்கிறது எது அவனை மறைக்க முடியும்? இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி கேட்கிறான், அவனை மறைக்கக்கூடிய எந்த வஸ்துவும் இல்லை. அவ்வளவு பெரிய நூர். சூரியன் திரை போட்டு மறைக்க முடியுமா? நீ சூரியனுக்கே மறைக்க முடியாது. கோடிக்கணக்கான சூரியன்களை படைச்ச 100 சமாவாத்தி வந்தான், அவனுக்கு போய் என்ன திரை போட்டு மறைக்க முடியும்? மறைக்க வேண்டும் என்றால் மறைக்கின்ற பொருள் அதை விட பெருசா இருக்கணும். அக்பரு குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துவும் அவன் தான் பெரியவன் இருக்கும்போது எதை அவனை மறைக்க முடியும்? நான் தான் வெளிப்பட்டிருக்கேன் சொன்ன பின்னாடி அல்லாஹ் தஆலா அவன் ஒருவன் தான் ஸாஹிர்னு சொன்ன பின்னாடி இதை மறைக்க வேண்டிய என்ன இருக்கு? போய் ரகசியம் பேச வேண்டிய என்ன இருக்கு? அஸ்ரார் என்ன இருக்கு? இதுல போய் இல்மே அஸ்ரார் எழுந்து போய் அல்லாஹ் ஒருவன் தான் மௌஜூத், அவன் ஒருவன் தான் ஸாஹிர், அவன் ஒருவன் தான் முத்தஜல்லி, அவன் ஒருத்தன் தான் இலா, அவன் ஒருத்தன் தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், அவன் ஒருத்தன் தான் ரப், அவன் ஒருத்தன் தான் அவனுக்கு கொடுக்கறான். இதுல போய் அல்லாஹ் மறைக்க
குர்ஆன்ல மறைச்சங்க பேசணும் அல்லாஹ். ஃபஆலுல் லிமா யுரீத், செயல்படக்கூடிய ஒருத்தன் மட்டும்தான் செயல்படக்கூடியவன். வ குன்னா ஃபாயிலீன், நாம் தான் செயல்படுகிறோம். வலில்லாஹில் அம்ரு ஜமீஆ, அனைத்து காரியங்களும் அவன் கையில் தான் இருக்கின்றன. செயல்படுறதே தான் சொல்றான். அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, கையை ஆற்றனே அந்த குவத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்டான். அரே இத மறைக்கிறதுக்கு इसमें छुपाने का चीज क्या है? அவன் மறைக்கிற, நீ எதை கூட மறைக்கிற, அல்லாஹ் மறைக்கவே இல்லை. சில பேர் அசரார்கள் இதெல்லாம் மறைச்சு பேசணும், மறைக்கிறதுக்கு வேலையே இல்லை. மறைக்கிறதா இருந்தா அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ குர்ஆனோட தூக்கு இந்த ஆயத்தை. அதை தூக்க முடியுமா? அனைத்து குவத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் சொல்ல முடியும். கண் சிமிட்டுறது அல்லாஹ்வுக்கு உண்டு. குவத் இல்லாதவன் ஃபாயிலா எப்படி இருக்க முடியும்? ஃபாயிலா அவன் தான். வ குன்னா ஃபாயிலீன், நாம் தான் அங்கே ஃபாயிலாக இருக்கிறோம். வலில்லாஹில் அம்ரு ஜமீஆ வலில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ. அப்புறம் ஜி வலில்லாஹில் அம்ரு ஜமீஆ இலைஹி யர்ஜிஉல் அம்ரு குல்லு, எல்லா காரியங்களும் அவன் பக்கம் தான் மீறுகின்றன. வமா தஷாவுன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாம எதையும் நாடவே முடியாது. இவ்வளவு போல்டா சொல்லிட்டான். ஹுவல் ஹய்யு, சிஃபத்தையும் தான் பங்கு சேர்த்துட்டான், உஜூதையும் தான் பங்கு சேர்த்துட்டான், குவத்தையும் தான் பங்கு சேர்த்துட்டான். வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், மில்கியும் அல்லாஹ் பங்கு சேர்த்துட்டான். உஜூத், சிஃபாத், அஃபால், ஆசார் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் சொந்தம் என்று நீ உலகமெல்லாம் போய் சொல்லு. இதுக்கு பேர் அஸ்ரார் கிடையாது, இதுக்கு பேர் அஸ்ரார் இல்லை. அஸ்ரார் வேற இருக்கு பை, அதுக்கு சிர்ரோ கதர், சிர்ரோ கதர் இதே சொல்லி கொடுத்தாங்க ஷேக் நாயம். இக்திசாவுடைய பாடம் இருக்கு, இக்திசால முக்தசி யாரு அந்த பாடம் இருக்கு. இந்த பாடங்கள் பின்னாடி இதெல்லாம் உலகமெல்லாம் போய் என்ன சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான் மௌஜூத், அல்லாஹ் ஒருவன் தான் மஷ்ஹூத், அல்லாஹ் ஒருவன் தான் மக்சூத், அல்லாஹ் ஒருவன் தான் மாபூத், உலகமெல்லாம் போய் சொல்லு. லா மாலிக ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா ஃபாயில ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா ஹய்ய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா மௌஜூத ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா மஷ்ஹூத ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். இத தெளிவா சொல்லு, உலகமெல்லாம் போய் சொல்லு. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு பேர் சிர்ரு ருபூபியத்து கிடையாது. சிர்ரு ருபூபியத்து மறைக்க வேண்டிய ருபூபியத்து நிறைய, அதெல்லாம் சிறுலாம் நிறைய இருக்குது. அல்லாஹ் ஒன்னு ரெண்டு எடுத்து விட்டா மயங்கிருவீங்க நீங்க. அதான் பொதுமக்கள் சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஜி காலிதீன ஃபிஹா, நிறைய இடங்கள் சொல்லிட்டான். காலிதீன ஃபிஹா இல்லா மாஷா அல்லாஹ், மாஷா ரப்புக்கு. இது அஸ்ரார், அதை எல்லாரையும் சொல்லக்கூடாது. காலிதீன ஃபிஹா அது சொல்றது. அம்மல்லதீன சகு சுகுவா சுகு வஃபின் நாரி खालिदीन फीहा इल्ला माशा रब्बुक. वो क्या जी इल्ला माशा रब्बुक? वनुफिख फिस्सूरी फसईक़ मन फिस समावाति वल अर्द इल्ला माशा रब्बुक. वअम्मल्लज़ीना शक़ू फफ़िन नारि लहुम फ़ीहा ज़फ़ीरुन व शहीक़ खालिदीन फ़ीहा मा दामतिस समावाति वल अर्द इल्ला माशा रब्बुक. எப்படி ரப்பி அது இன்னும் இல்லா மாஷா ரப்புக்கு சொல்லிட்ட, ஆச்சரியமா இருக்குது, அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, இன்ன ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத். நரகம் என்னுடையது, சொர்க்கம் என்னுடையது, நரகத்தில் உள்ளவர்களும் என்னுடையவர்களே, உள்ளவர்களே, நான் நினைச்ச செய்வேன். நீ யாரே கேட்கறது? நான் நினைச்ச ஃபஆலுல் லிமா யுரீத்ன்றான். சொல்லி முடிக்கும் போது ஃபஆலுல் லிமா யுரீத் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது பை, யாரும் போய்.
இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வெளியே சொல்லக்கூடாத விஷயங்கள். அட அல்லாஹ் மௌஜூத் அப்படின்னு அவனே நூத்துக்கணான்னு சொல்றான். அவனே நூத்துக்கணான் இடத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்றானே. ஸாஹிருங்கிறான், இன்னும் பிகுல்லி ஷைஇன் முஹீத்துங்கிறான், இன்னும் பிகுல்லி ஷைஇன் இன்னும் கரீபுங்கிறான், அக்ரபுன்னு சொல்றான், முஹீத்துங்கிறான், இன்னும் பிகுல்லி ஷைஇன் ஷஹீதுங்கிறான். அல்லாஹ் தஆலா நான் தான் இருக்கிறேங்கிறான். அல்லாஹ் மறைக்கிறதுக்கு என்ன பேர் இருக்கு? காலை இதுக்குன்னு கத்திரிக்காய் கடைக்கு போங்க, வீட்டில் சாமான் வேணான்ட்டாங்களா, ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வரேன்டி வச்சுக்கோ, ஷூது சேரும் கத்திரிக்காய் அனைத்திலும் காட்சியளிப்போன்னு யாரும் இல்லை. ஷூது செஞ்சிட்டீங்களா? உங்க ரஹமத் அதில் இறங்கிருச்சு. அது எப்படி பார்த்தவொன்னே இறங்கிருமா? பார்த்தவொன்னே இறங்கிடும். இப்ப அந்த கத்திரிக்காய் யாரெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் வாங்கி சாப்பிட்றாங்களோ எல்லாரும் வீட்டுக்கும் அந்த ரஹமத்து போய் சேர்ந்துடும். எல்லாரும் கல்வியும் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க செஞ்சு பாருங்களேன், ஊரே பெரிய ஊரே மாறும். ஊரே மாறும். அந்த ரஹமத்து உள்ள போய் ரஹமத்துடைய வேலை தான் வாங்கும். சைத்தான்கள்லாம் தெரிஞ்சிருவானுவோம். என்ன செஞ்சு டிஎன்டிஜி பள்ளிவாசல்லாம் சுனஜமத் பள்ளிவாசல் ஆக்கிடுவானு. தமுக பள்ளிவாசல்லாம் சுனஜமத் பள்ளிவாசல் ஆயிடும். தௌஹீத் பள்ளிங்கிறாங்களே சைத்தான்கள் பள்ளி, இந்த சைத்தான் பிடிச்ச பள்ளிவாசல் எல்லாத்தையும் சுனஜமத் பள்ளிவாசல் ஆக்கிடுவானு. நீ காய்கறிகள் போய் சூது செய், மளிகையில் போய் நின்றுக்கோ, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் நின்றுக்கோ. இந்த அத்தனை சூரத்திலே மோலா நீதான் அல்லா இருக்கிற, நீதான் மௌஜூதா இருக்கிற ரப்பே. கத்திரிக்காய் அல்லா இல்ல, அல்லா இல்ல, அவன் கத்திரிக்காய் இல்ல. கத்திரிக்காய் போய் அல்லான்னு சொன்னா குஃபர் ஆச்சு, ஷிர்காச்சு. கத்திரிக்காய் போய் யாரான்னு சொல்லுவோம், அது கத்திரிக்காய். இப்ப சாப்பிட்றோம் கத்திரிக்காய், அல்லாவை சாப்பிட்றோம், அல்லா இருக்கானாலே கத்திரிக்காய் இருக்கான. இன்னும் பிகுல்லி ஷைஇன் முஹீத் பாத்திபாரே வஜூத், உஜூதுடைய அடிப்படையில் அந்த வஸ்துவை நான் சூழ்ந்திருக்கிறேன். இன்னும் பிகுல்லி ஷைஇன் ஷஹீத், ஒவ்வொரு வஸ்துவையும் ஹாஜரா இருக்கிறேன். பாத்திபாரே வஜூத். கத்திரிக்காய் முருங்கா அல்லா இல்ல, கத்திரிக்காய் முருங்கா அல்லா இல்லாம இல்ல. ஷுஹூது செஞ்சிருக்கு போய் இப்படி பார்க்கும் வஸ்துக்கெல்லாம் ஷுஹூது செய்யுங்க. நாளே ஆரம்பிச்சிருங்களா இன்ஷா அல்லாஹ். போன இதுக்குன்னே காய்கறி கடைக்கு போங்க, பால் கடைக்கு போங்க. இந்த அத்தனை டப்பாவிலையும் அல்லா நீதான் அல்லா இருக்கிற, அத்தனை பாக்கெட்ல நீதான் மோலா இருக்கிற, இந்த அத்தனை பாக்கெட் நீதான் அல்லா சூழ்ந்து இருக்கிற, இந்த அத்தனை காய்கறியில் நீதான் அல்லா ஷஹீதா இருக்கிற, இந்த அத்தனை காய்கறி நீதான் அல்லா ஜாஹிரா இருக்க. ஹுவ ஜாஹிர், ஹுவல் முஹீத், ஹுவ ஷஹீத். பார்த்துட்டு வந்துருங்களேன். இப்படி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நாள் அந்த சாப்பாடு உள்ள போயிடும். ரஹமத்துடைய ரஹமத்தா போயிடுச்சு. உங்க பார்வை இது ரஹமத்தா மாறிடுச்சு. பெருமாள் பார்த்தாங்க, சஹாபி ஆயிட்டாங்க. நீங்க பார்த்தா ரஹமத் ஆயிரும். அது உள்ள போனா அவர்களுக்கு இருக்கிற வியாதினா ஷிஃபாவாயிரும். இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா ஊர்ல யாருக்கும் வியாதி இருக்காது, வியாதியே குறைஞ்சு போயிடும். ஆஸ்பத்திரி கிளினிக்லாம் மூடிட்டு போயிடுவானு. ஆஸ்பத்திரி டாக்டர் ஒன்னும் வியாபாரம் நடக்க முடியாது. இது பொய்ன்னு நினைக்காதீங்க, ஹக்கு சொல்றேன். ஏன்னு கேளுங்களேன். தெருவில் திறந்து வச்சு உள்ள பண்டங்களை வாங்காதீங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தெருவில் அடுக்கி வச்சிருக்காங்க, அது எத்தனை பேர் ஏங்கி போவாங்க. ஆப்பிள் பழம், ஆப்பிள் எவ்வளோங்க? 300. 300 ரூபாயா? சரி நான் வரேங்க, சும்மா வெளியே வந்தேன். அவன் அந்த பார்த்துட்டு ஏங்கிட்டு போயிடுவான். எத்தனை பேர் அதை பார்த்துட்டு உள்ளே வைக்கணும், பார்த்துட்டு ஏங்கிட்டு போவானுங்க. நீ அதை போய் ஆப்பிள் வாங்கின, நீ வாங்குறது ஒன்றும் வாங்குறத யாரும் காமிக்காம மறைச்சணும். 4 பேர் வாங்கி பிளாஸ்டிக் வெள்ளை பிளாஸ்டிக் கவரில் போட்டு தெரிஞ்ச மாதிரி கொண்டு போகக்கூடாது. இப்போ அந்த பார்வை வேற ஒருத்தருடைய பொறாமை பார்வை அந்த ஆப்பிளில் பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். ஆப்பிள் வாங்கிப்போம், 1 கிலோ ஆப்பிள் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு. இது கோழிக்கறியா? 2 கிலோ, வெள்ளிக்கிழமை வெள்ளை கவரில். எங்கள் வீட்டில் 100 கிராம் கோழிக்கறிக்கு வக்கில்ல, 2 கிலோ கோழிக்கறி வாங்கி போற. அப்படியே பார்வை பார்த்தான்னு வச்சுக்கங்க, உடனே இந்த முசீபத்து அந்த இவர் கண்ணில் இருந்து அந்த முசீபத்து எங்கே போயிருது? நேராக கோழிக்கறிக்கு போயிரு. நேராக கத்திரிக்காய், அந்த முருங்கைக்காய். இவர் ஏக்கத்தோடு பார்த்தாரே, எனக்கு சொந்தம் இல்லை, இவருக்கு சொந்தமாக இருக்குது, எனக்கு சொந்தமாக இல்லைன்னு பார்த்தாரு. இந்த பார்வை எங்கே போயிடுதுங்க? அந்த ஆப்பிள் படத்தில் போயிடுது. அந்த ஆப்பிள் படத்தை போய் வீட்டில் சாப்பிட்டுன்னு வயிற்று வலி ஆரம்பிச்சு டாக்டர் போயிடுறாரு, கண்ணு பட்டுருச்சுங்க அப்படி. அந்த யார் கண்ணு பட்டுச்சு? முசீபத்து யாருக்கு நசீப் இல்லையோ அத்தகைய ஒரு முசீபத்தான ஒரு கண்ணு பட்டுருச்சு.
அந்த கண்ணு பட்டதோடு அந்த ஆப்பிளை கொண்டு ஒரு துண்டு பையனை கொடுத்தீங்க, வயிற்று வரையும் துடிக்கிறான். அவரு கொடுத்து அவரு துடிக்கிறாரு. அந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டா 4 பேரும் வீட்டில் 4 பேரும் அட்மிஷன் ஆஸ்பத்திரிக்கு. ஊசியும் டாக்டரும் ஊசியுமா ஒரு ஆட்டோவை பேசி வச்சுக்கிட்டு இவரு போனால் அவரு போனால் அடுத்தவர் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆச்சுங்க. அதில் சில பேர் ஃபோன் போடுறாங்க. அப்போது அதே 4 ஆப்பிளில் ஹசதுடைய கண்ணு, பொறாமையுடைய கண்ணு எனக்கு இல்லையேங்கிற ஏக்கத்துடைய கண்ணு பட்டவுடனே அந்த ஆப்பிள் வந்து முசீபத்தா போயிடுச்சு. அது போறவங்க வயிற்றுலாம் வியாதி உண்டாக்குதுன்னா நீ ஷுஹூதுடைய கண்ணு பட்டுச்சுன்னு வச்சுங்க, யா அல்லாஹ் இந்த ஆப்பிளை நீதான் எல்லாம் உண்டாக்குன, உன் அடியார்களுக்கா உண்டாக்கி கொடுத்தியப்ப என்ன அழகான கவர் போட்டிருக்கு, அதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்துக்கு என்ன அழகான பேக்கிங் பண்ணிருக்கிறப்ப, வெளியிருந்து தூசி படக்கூட என்ன அழகான பேக்கிங் பண்ணிருக்கிறாருல்ல, யாரு மாதுளம் பழத்துக்கு என்ன அழகான பேக்கிங் பண்ணிருக்கிறப்ப, அண்ணாச்சி பழத்தை யாரும் கச்சரக்கூடாது என்ன அழகா பேக்கிங் பண்ணிருக்கிறப்ப, அலாடாடாடாடாடு பலாப்பழத்துக்கு நீ பண்ணிருக்க பேக்கிங் பாரு, அல்ல அல்ல ஒன்னொன்னு ஒவ்வொரு பேக்கிங், ஒன்னொன்னு ஒரு கலரு, ஒன்னொன்னு ஒரு சைஸு, ஒன்னொன்னுக்கு ஒரு வாசனை. ரப்பே என்ன சினுவான் கைரு சினுவான், விதவிதமான பழங்களை நீ இப்படிலாம் கொடுத்திய ரப்பே. ஷுஹூதுடைய பார்வைப்பட்டா இந்த 4 ஆப்பிள் பழமும் ரஹமத்துடைய பழமா போயிடும். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டா ஒரு வியாதி காணா போயிடும். முசீபத்துடைய பார்வை வியாதியை கொடுக்கும், ரஹமத்துடைய பார்வை வியாதி இல்லாம ஆக்கிடும். சேகமான தண்ணி ஊதி வாங்கிட்டு போறாங்களே, தண்ணி ஊத தேவையில்லை, அவங்க கண்ணில் தண்ணி காமிச்சிட்டு கொண்டு போயிரு. அவங்க வாயுடைய காத்து படணும் அவசியம் இல்லை, கண்ணு பட்டாலே முடிஞ்சு போச்சு. தண்ணி கண்ணில் பாக்குறாங்க, உள்ள பாக்குறாங்க, போய் எடுத்துட்டு போ, அதுவே ஒண்ணு வியாதி இல்லாம ஆக்கிரும். அல்ல ஹக்குன், உன் கை கண்ணு படுறது உண்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நல்ல கண்ணு உண்மைதான், நொல்ல கண்ணு உண்மைதான். நொல்ல கண்ணு பட்டா வியாதி உண்டாகுது, நல்ல கண்ணு பட்டா இருக்கிற வியாதி போகுது. நம்ம அதனால என்ன சொல்றோம், டெய்லி காலையில போங்க, பார்க்கிற பொருள் எல்லாம் ஷுஹூது செய்து வந்துருங்க. அந்த காயிருக்கு அத்தனை பார்வையும் மஷ்ஹூதா போயிடும். மஷ்ஹூதுடைய காய்கறி ஆயிரும், மஷ்ஹூதுடைய பழமாயிரும். அதை யாரெல்லாம் பல்லப்பட்டி முழுசும் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்களோ எல்லாருக்கும் அந்த இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும். கொஞ்ச காலத்துல பல்லப்பட்டி டாக்டருங்கெல்லாம் ஓட்டுவாங்க. அப்புறம் என்னையா ஒரு வியாபாரம், மெடிக்கலுக்கெல்லாம் தூக்கிடுவாங்க. சார் காய்கறி வச்சா பரவாயில்ல, மெடிக்கல் தூக்கிட்டு காய்கறி கடை வச்சுட்டீங்க சார், இப்போ காய்கறி கடை தூக்கிட்டு மெடிக்கல் வைக்கிறாரு, பழக்கடைலாம் தூக்கிட்டு மெடிக்கல் வைக்கிறாரு, மெடிக்கல்லாம் தூக்கிட்டு பழக்கடை வச்சிருவாங்க, மெடிக்கல்லாம் தூக்கிட்டு காய்கறி கடை வச்சிருவாங்க. எப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஷுஹூது செய்ய ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு கட்ட வேணான்னு சொல்லல, நீ மௌலாவோட சேர்ந்து கட்டு. காய்கறி வாங்க வேணாம்னு சொல்ல, மௌலாவோட சேர்ந்து வாங்க. சாப்பிட வேணாம்னு சொல்ல, மௌலாவோட சேர்ந்து சாப்பிடு. ஓ அல் அம்ரு அஸ்ரஅ மின் ஸாலிக. இந்த ஹதீஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கத்தை வேற விளக்க வீடு கட்டாதேன்னு அர்த்தம் வச்சா யாரும் வீடு கட்ட முடியாது. அப்படி எந்த மகான்களும் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லவே இல்லை. இந்த ஹதீஸ் விளக்கமாகிறது மௌத்து கிட்ட இருப்பதுனால யாரும் வீடை சரி பண்ணாதீங்க, தலைமையில் எரிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, வீடு கட்டாதீங்க சொல்லவே இல்லை யாரும். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகான உபதேசங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் தஆலா அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.